Hi, good morning everyone. I am Dinesh Kumar. Today we shall learn about 10th Maths, Chapter 2, Numbers and Sequences. Already we finished lesson 1, that means functions, relations and functions finished. Next lesson 2, numbers and sequences. In this chapter we will see like Euclid's division lemma, which one is very important section. Not only this Euclid's division lemma, and another one arithmetic progression, geometric progression. Next one nth term of arithmetic, nth term of geometric, and also we have to learn some important topics. So first one Euclid's lemma. Maybe questions defines Euclid's lemma, because நம்ம question paper நீங்கள் அட்டன் பண்ணது கிடையாது. மேபி கேட்டாங்கன்னா ஜஸ்ட்டு யூ ரைட் இட், லைக் உங்கள் புக்கில் தான் இருக்குது. லைக் பேஜ் நம்பர் 38ல் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ யூக்ளிட்ஸ் இஸ் எ ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி. அது ஃபாதர் ஆஃப் ஜாமெண்ட்ரி அப்படின்னா லைக் ஜாமெண்ட்ரி ஒரு பெரிய செக்ஷனு, அதோட ஃபாதர் யூக்ளிட்ஸ் அப்படின்னு சொல்ல. மேபி அவரால் இது ஃபாலோ பண்ணதுனால லைக் விச் இஸ் ரிட்டன் பை யூக்ளிட்ஸ். ஸோ யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா அப்படிங்கிற நேமிங் தேரம். லெட் ஏ அண்ட் பி, ஏ greater than b be any positive integer, then there exists unique integer q and r such that அப்படி சொல்லி we have some rule. That means a equal to bq plus r lies between 0 to b, r lies between 0 to b, which one is standard form. So many sums like exercise 2.1 and next other next level alarm. So like in the correspondent ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு எழுதியிருக்கேன் ஏ ஈக்குவல் டு பி கியூ ப்ளஸ் ஆர், லைக் 0 ஆர் லைஸ் பிட்வீன் 0 டு பி. ஓகே, ஸோ ஜென்ரலாகவே லைக் ஃபஸ்ட்டு வினோ லைக் வாட் இஸ் மீன் பை ஏ அண்டு பி அண்டு கியூ அண்டு ஆர் அப்படிங்கிற ஒரு கொஷின்ஸ் ரைஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட் ஒன்று ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், 8 டிவைடட் பை 3 அப்படின்னு சொல்லி ஜென்ரலாகவே நம்ம எழுதும் 8 டிவைடட் பை 3. ஸோ அதை எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் 8. ஸோ டிவிஷன் பாக்ஸ் போடுவோம், இன்னர் டேர்ம் அவுட்டர் டேர்ம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவோம். விச் ஒன் 8 கிரேட்டர். ஸோ அதை நெக்ஸ்ட் ஒன் 3 அவுட்டரில் வச்சுருக்கோம். ஸோ வினோ லைக் இந்த 8 போர்ஷனை டிவைடண்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ அவுட்டரில் இருக்கிற 3 டிவைசர் அப்படி சொல்லுவோம். ஸோ டிவைடண்டை ஆல்வேஸ் ஏ அப்படின்னு நொட்டேஷன் பண்ணுவோம். டிவைடண்டை ஏ, டிவைசர் பி. ஸோ லைக் வி ஹேவ் சம் வேல்யூ, அதை டிவைட் பண்ணும்போது வாட் எவர் இட் இஸ் வேல்யூ கிடைக்கும். விச் ஒன் இஸ் கால்ட் குவாஷியன்ட். ஸோ வி ஹேவ் சம் ரிமைண்டர் போர்ஷனை ரிமைண்டர் அப்படி சொல்லிடுவோம். ஸோ ஃபார் அஸ் எக்ஸாம்பிள், பிகாஸ் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இது சின்னது வி நோ வெரி வெல், பட் அகைன் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். டிவைடண்ட், டிவைசர், quotient, remainder. Dividend always a, divisor b, quotient as well as first letter q அப்படிங்கிறதுனால q அப்படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரிமைண்டர் ஆல்வேஸ் r, ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆருங்கிறதுனால. ஸோ இங்கே மட்டும் டிவைடண்ட் a, டிவைசர் b அப்படின்னு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிவைட் போர்ஷன் ஜென்ரலாக அகைன் ஒரு நோட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டிவைசர். ஸோ ரிமைண்டர் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் த டிவைசர், பிகாஸ் லைக் ரிமைண்டர் விச் ஒன் இஸ் டிவைசர். 3 விட கம்பேரிங் 3 அண்ட் 2 ஆல்மோஸ்ட் ஸ்மாலஸ்ட். நாட் ஓன்லி 2, லைக் வாட் எவர் இட்ஸ் எந்த ரிமைண்டர் வந்தாலும் டிவைசரை விட ஸ்மாலஸ்ட்டு தான் இருக்கும் அப்படின்னு புக்லேயே உங்களுக்கு ஒரு ஹிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் நானாக ரைட் பண்ணியிருக்கிறது. லைக் வாட் இஸ் மீன் பை டிவைடண்ட், டிவைசர், குவாஷியன்ட், ரிமைண்டர். ஸோ டிஃபைன் யூக்ளிட்ஸ் லெம்மா மேபி வந்துச்சுன்னா ஜஸ்ட் யூ ரோட் லைக் ஏ அண்ட் பி, ஏ கிரேட்டர் தென் பி எனி பாசிட்டிவ் இன்டிஜர், then there exist unique integers q and r such that a equal to bq plus r. Already I told you remainder always smaller. எதை விட ஸ்மாலராக இருக்கும்? டிவைசரை விட ஸ்மாலராக இருக்கும். அப்போ டிவைசர் மீனிங் என்ன? b, b-ஐ விட r ஸ்மாலராக இருக்கும். ஜஸ்ட் த ஜென்ரல் கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட்டு directly exercise 2.1 page number 43, exercise 2.3, which have a 10 sum. So first one, find all positive integer when divided by 3 leaves the remainder 2. Like you should understand the question carefully. Like for question என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் லைக் வாட் எவர் இட் இஸ் ஏ என்ன பி என்ன அப்படின்னு உங்களால் ஸ்பிட் பண்ணி அதுலேருந்து ஃபாலோ பண்ண முடியும். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் வென் டிவைடட் பை 3 லீவ்ஸ் த ரிமைண்டர் 2. பேஜ் நம்பர் 43, எக்ஸசைஸ் 2.1.
ஸோ லைக் நான் ஜஸ்ட்டு எழுதியிருக்கேன் உங்களுக்கு. ஃபஸ்ட் கொஷின், ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் when divided by 3 leaves remainder 2. ரிமைண்டர் 2 வர்ற மாதிரி இருக்குது பாசிபிள். ஃபைண்ட் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ எல்லாத்தையும் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது, பிகாஸ் ஆல் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 or 2 ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸட்ரா போட்டு காமிச்சிக்கலாம். ஸோ அக்கார்டிங் டு யூக்ளிட் லெம்மா, ஸோ ஏ ஈக்குவல் டு பி கியூப் ப்ளஸ் ஆர் ஃப்ரம் யூக்ளிட்ஸ் லெம்மா. ஏன்னா அதுக்காக தான் ஃப்ரண்ட்லேயே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் ஐ ரோட் இட் லைக் ஏ ஈக்குவல் டு பி கியூப் ப்ளஸ் ஆர் அப்படி எழுதியாச்சு. லைக் வினோ கொஷின்லேருந்து டிவைடட் அப்படின்னு சொன்னாலே விச் ஒன் இஸ் டிவைசர். டிவைசர் மீன்ஸ் வாட்? பி. ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ லைக் டிவைசர் மீன்ஸ் வாட்? 3. ஸோ பியோட பேஸில் 3. Q ரிமைண்டர்ஸ் லைக் கோஷன் நம்மளுக்கு தெரியாது, வி டோன்ட் நோ. லைக் ஏ ஸ்டேபிள், பட் ரிமைண்டர் அவங்களே சொல்லியிருக்காங்க ரிமைண்டர் 2 வர்ற மாதிரி உள்ள பாசிபிள் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ ஏ ஈக்குவல் டு டிவைசர் 3, Q ஸ்டேபிள் ப்ளஸ் 2. ஸோ திஸ் ஒன் இஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன். ஜென்ரலாக ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர், வினோ பாசிட்டிவ் இன்டிஜர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு க்யூக்கு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு 0, 1, 2 எக்ஸட்ரா அப்படி சொல்லி லைக் வி அப்ளை த சம் வேல்யூ வாட் எவர் இட் இஸ் 0, 1, 2 அண்ட் சோன் போயிட்டு இருக்கும். பிகாஸ் ஆல் பாசிட்டிவ் இன்டிஜர் இருக்கும். வி ஹேட் லாட் ஆஃப் இன்டிஜர். ஸோ சம்திங் வேல்யூ மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி காமிச்சா போதுமானது. ஃபஸ்ட்டு q ஈக்குவல் டு 0, 1, 2 அப்படி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாகவே q ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி இந்த கரஸ்பாண்டிங் டேர்ம் வச்சு இட்ஸ் ஒன்லி ஸ்டேபிள். இது ஸ்டேபிள், பட் q மட்டும் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். 1, 2, 3 அப்படி சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். q ஈக்குவல் டு 0. ஸோ a ஈக்குவல் டு 3, q போர்ஷன் 0, 3, 0, 0 ரிமைன்ஸ் வி காட் 2 மட்டும் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 1 அப்ளை பண்ணும்போது 3 1s are 3, 3 + 2 5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு 2 அப்ளை பண்ணுவோமா, 3 2s are 6, 6 + 2 8 கிடைக்கும். ஸோ ஜென்ரலாகவே இட் கோயிங் ஆன் அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ லைக் நான் 1 or 2 மட்டும் ஃபாலோ பண்ணியிருக்கேன். Like find the all positive integer. So the integers are 2, 5, 8 etc. First one we found 2, another one 5, next 8. Generally 8 சொல்கிறேன். next like அப்படியே ஃபாலோ ஆகிட்டே போது. ஸோ 2 or 3 மென்ஷன் பண்ணால் போதுமானது. It one is a leaves the remainder 2, find all positive integers. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர்ஸ் 2ஆக இருக்கும். ஸோ லைக் அந்த பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்லாம் இது 2, 5, 8 அப்படி சொல்லியிருக்கோம். இந்த செகண்ட் கொஷின், a man has 532. A man has 532 flower pots. He want to arrange them in rows such that each row contains 21 flower pots. Find the number of completed rows and how many flower pots are left over. Like இப்போ ஒரு ஆள் வந்து 532 ஃப்ளவர் பார்ட்ஸ் வேணும், பூத்தொட்டி அப்படி சொல்லிக்கலாம், ஃப்ளவர் பார்ட்ஸ் வச்சுருக்காரு. ஹி வாண்ட் டு அரேஞ்ச் தம் இன் எ ரோஸ் சச் தட் ஈச் ரோ கண்டெய்ன்ஸ் ஃப்ளவர். ஸோ ரோ வைஸ் வேணும், லைக் ரோ வைஸ் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹி வாண்ட்ஸ், அவர் ஆசைப்படுறாரு. அப்போ ஹவு மனி நம்பர் ஆஃப் ரோஸ் கம்ப்ளீட் ஆகும், ஒவ்வொரு ரோலையும் 21 ஃபாலோ ஆகணும். அப்போ ரிமைன்ஸ் எவ்வளோ ரிமைன்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஓவராக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின்ஸ். சும்மா ஜஸ்ட் லைக் கிவன் எனக்கு புரியணுங்கிறது தான் நான் எழுதியிருக்கேன். என் மேன் ஹேட் 532 ஃப்ளவர் பார்ட்ஸ். நோ நீட் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. பிகாஸ் வேசமுக்கெலாம் அதை எழுதுனா இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். என் மேன் ஹேட் 532 ஃப்ளவர் பார்ட்ஸ், பட் ஹி வாண்ட்ஸ் ஈச் ரோ 21 ஃப்ளவர் பார்ட்ஸ். பூத்தொட்டி 21 ஃப்ளவர் பார்ட்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அப்போ ஹவு மனி ரோஸ் வில் ஹி ஃபினிஷ், எவ்வளோது கரெக்டாக ஃபினிஷ் ஆகும், எவ்வளோ மீரோ லெஃப்ட் ஓவர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இன்னும் ஏ ஈக்குவல் டு பிக்யூஆர் விச் ஒன் இஸ் வாட்? யூக்ளிட் லெம்மாவில் இருந்து நம்ம மோர் ஓவர் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ யூக்ளிட்ஸ் லெம்மா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ஆர். ஸோ ஏ மீன்ஸ் 532 அண்டு பி மீன்ஸ் 21 ஈச் ரோ. ஸோ லைக் அந்த கொஷின்ஸை நம்ம ரீட் பண்ணும்போதே விச் ஒன் இஸ் டிவைசர், விச் ஒன் இஸ் டிவைடட் அப்படி தெரியும். ஆல்மோஸ்ட் டிவைடட் மோர் ஓவர் ஹையராக தான் இருக்கும். ஸோ ஏ போர்ஷன் ஹையராக தான் இருக்கும் 532, பி பிளேஸில் டிவைசர் 21. ஸோ இதை எடுத்து டிவைட் பண்ணணும். வாட் எவர் இட் இஸ் லைக் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் என்ன, ரிமைண்டர் என்ன, வாட் எவர் கோஷியன்ட் ரிமைண்டர் அப்படின்னு. ஸோ ஜஸ்ட் டிவைட் த போர்ஷன். நான் டிவைடும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பட் நோ நீடு, உனக்கு புரியணும் அப்படின்னா சைடில் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ 532 21 டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 7s அண்டு கோஷியன்ட் 25. ஸோ 25 இங்கே கோஷியன்ட்டில் கிடைக்குது, ரிமைண்டர் 7s கிடைக்குது. ஸோ தே
they write some questions, கொஞ்சம் கொஷின் சொல்லியிருக்காங்க. என்னென்னா how many flower parts left to our, எத்தனை லைக் மீறும், எத்தனை ரோ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு. ஸோ we know question almost answer, question தான் எப்பயும் ஆன்சராக எடுத்துப்போம். ஸோ நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டர் ரோ 25 ரோஸ் கம்ப்ளீட் ஆகும். ஓவரால் 532ல் 25 ரோஸ் கம்ப்ளீட் ஆகும். ஈச் ரோ contain 21 flower part அப்படின்னு. left to our we know ரிமைண்டர் வாட் ஆர் இட் இஸ், அதுதான் நம்மளுக்கு எப்பவுமே மீதி அப்படி தமிழில் சொல்லுவோம். ஸோ ரிமைண்டர்ஸ் ஆன்சரில் எழுதிட்டு 7 25 quotient 7 remainder, ஸோ 7 parts left over மீந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ A equal to B cube plus R. Again A means 532, which one is largest and also divided, so divided portion இருக்குது. Next one divisor means what, like 21 flower, each row contain 21 flower parts அப்படி சொல்லியிருக்காங்க 21. next we have to divide the both of them, எடுத்து divide பண்ணணும். ஸோ divide பண்ணும்போது we have some value, which one is quotient, which one is a remainder. so number of completed rows 25 and left over 7. okay, all the things should be used like A equal to B Q R, which one is general portion, just memory it. next one, question number 3. prove that the product of two consecutive positive integer is divisible by 2. we know product of consecutive positive integer, so like whatever it is, some integers நம்ம ஃபாலோ பண்ணணும். பட் விச் ஒன் இஸ் கான்சிக்யூட்டிவாக இருக்கணும். நிறைய பேர் நிறைய லெட்டர்ஸை ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு இருக்கலாம். பட் விச் ஒன் இஸ் கான்சிக்யூட்டிவாக இருக்கணும். டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் டிவிசபிள் பை 2. ப்ராடக்ட் இஸ் மஸ்ட் டிவிசபிள் பை 2. வர வேல்யூ 2ஆல் டிவைசபிள் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ டூ ப்ரூவ். நெக்ஸ்ட் ப்ரூஃப் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா லைக் லெட் 2k, next 2k plus 1, இது ரெண்டுத்தையும் be the positive consecutive integer அப்படின்னு எடுத்துக்கலாம். add be two positive integer like 2k, because which one is even. why? because நம்ம இங்கே கேக்கு நீ வேல்யூ அப்ளை பண்ண whatever it is, ஸோ ஜஸ்ட்டு ஜென்ரலாக கேக்கு 1 கொடுத்தோன்னா 2, நெக்ஸ்ட்டு கேக்கு 2 அப்ளை பண்ணும்போது 4. ஸோ ஜென்ரலாக பிகாஸ் ஃப்ரண்ட்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் அது ஈவனாக தான் வந்துகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் இல்லை, ஃபுல்லாகவே ஈவனாக தான் வந்துட்டு இருக்கும். ஸோ லெட் 2k be even அண்டு 2k plus 1 லைக் வாட் எவர் இட் இஸ் ஈவன் கூட ஒன்று ஆட் பண்ணும்போது தெர் மஸ்ட் பி ஆட். ஸோ 2k plus 1. ஸோ சூஸ் பண்ணும்போது லைக் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். நீங்கள் என்ன இனிஷியல் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ 2k ஈவன் அண்ட் 2k plus 1 be add, then பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படி சொல்லி நான் எடுத்திருக்கேன். லைக் கொஷின்ஸில் என்ன ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர். ஸோ லைக் ஜஸ்ட் டேக் ஏ ப்ராடக்ட் 2k into 2k plus 1, ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர். we know take a polynomial product 2k into 2k 4k square, 2 2s are 4k into k square. next one 2k into 1 2k plus 1 2k into 1 2k. so we know like 4 is common, 2 is common together. ரெண்டு பிளேஸுமே 2 காமனாக இருக்குது. காமனாக 2 வெளியில் எடுத்துட்டோன்னா remains 2k square, 2k கூட எடுத்தோம் 2k plus 1 அப்படின்ட்டு எழுதிட்டோம். ஸோ லைக் in terms of 2k into 2k plus 1, ஃப்ரண்ட்டில் 2k இருக்குது. ஸோ தேர் மஸ்ட் பி 2, கண்டிப்பாக 2ஆல் டிவைட் ஆனால் தான் 2 நம்மளால் வெளியில் காமனாக எடுக்க முடியும். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர் டிவிசபிள் பை 2, ஹென்ஸ் த ப்ரூஃப் அப்படி சொல்லி முடிக்கிறோம். பிகாஸ் டாபிக் ப்ராடக்ட் எடுக்கணும். அந்த கான்சிக்யூட்டிவ் எடுக்கும்போது லைக் 2k plus 1 ஆர் 1 தேவை 2n plus 1, பிகாஸ் 2 ஃப்ரண்ட்டில் இன் டர்ம்ஸ் ஆஃப் 2 வந்தால் லைக் 2ஆல் டிவிசபிள் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் டேக் ஏ ப்ராடக்ட் எடுக்கிறோம். ப்ராடக்ட் எடுக்கும்போது 4k square plus 2k. ஸோ லைக் ஹியர் ஆல்மோஸ்ட் ஓவர். இங்கே நம்ம ஃபினிஷ் பண்ணி சொல்லிடலாம். பிகாஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் 4 and 2 both are divisible by 2. 2ஆல் டிவைட் ஆகுறதுனால the product of two consecutive positive integer must be divisible by 2, hence the proof அப்படி சொல்லியிருக்காங்க. Next one, the question number 2, when the positive integer a, b and c are divided by 13, the respective remainders are 9, 7, 10, then show that a plus b plus c is divisible by 13. So we know question number 4, page number 44, like they given some clue, 1 or 2 clues மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் we know யூஸ்வலாகவே
லைக் கொடுத்துருக்க வேல்யூ வச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறது வழக்கம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிஆர் டிவைடட் பை 13 த்ரோட்டாக ஏபிசி லைக் 3 லெட்டர்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே கிவன் ஏபிசிஆர் டிவைடட் பை 13 தென் ரிமைண்டர்ஸ் ஆர் 9 7 13 போத் ஆர் கிவன். எல்லாமே கிவன் கொடுத்துருக்காங்க. பட் என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் a plus b plus is divisible by 13 like divisible by 13 இது 13 ஆல divisible by இருக்கணும். then a plus b plus abc ஆட் பண்ணால் அது வர வேல்யூ divisible by 13 ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஃப்ரம் யூக்ளிட்ஸ் லெம்மா we know a equal to b cube plus r. here a equal to 13 all over divided by 13. So 13k let us take from Euclid's lemma வழியாக ஃபாலோ ஆகுது. ஸோ a equal to 13k ரிமைண்டர் 9 13k plus 9 we know like ரிமைண்டர்ஸ் அப்படிங்கிறது ப்ளஸ் போர்ஷன்லாம் வரும் b cube plus r. ஸோ a equal to 13k plus 9. நெக்ஸ்ட்டு b. ஸோ b equal to almost again divided by 13 next l 13l whatever it is initial your wish 13l plus remainder again 7. Next c equal to 13m plus 10. So already again சொல்கிறேன் இனிஷியல் யுவர் விஷ். இனிஷியல் வந்து நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இட்ஸ் யுவர் விஷ். ஸோ 13k ப்ளஸ் 9 பிகாஸ் ரிமைண்டர் 9 நெக்ஸ்ட்டு 7 நெக்ஸ்ட்டு 10. ஸோ ரிமைண்டர்ஸ் எழுதியாச்சு. லைக் வினோ என்ன ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்கன்னா a ப்ளஸ் b ப்ளஸ் c abc அப்படின்னு சொல்லி we have some value. பட் they need a plus b plus c ஆட் பண்ணி கொடுங்க. ஆட் பண்ணால் வர வேல்யூ divisible by 13 இருக்கணும். ஸோ ஆட் பண்ணும்போது 13k plus 9 ஃபஸ்ட் டேர்ம் ப்ளஸ் செகண்ட் b plus c a plus b plus c. ஸோ we know like different variety of variables 13n 13l 13m just stable because we can't do அதில் எதுவும் பண்ண முடியாது. 13k 13l 13m plus stable plus there also constant 9 7 10 26. So 13k 13l 13m stable then 26 is a constant. So 26 right just stable like we know. So த்ரூஅவுட்டாக பார்க்கும்போது போத் ஆர் டிவைடட் பை 13. ஸோ 13 13 13 26 ஓவரால் 13 காமனாக வெளியில் எடுத்துட்டோன்னா வி காட் k plus l plus m plus 2. we know like in front of 13லேருந்து லைக் 13 அங்கே ஃபாலோ பண்ணுற முடியும் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் 13 காமனாக வெளியில் அவுட்டரில் எடுக்க முடியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ 13 இன் டேர்ம்ஸ் ஆகும் ஆல்மோஸ்ட் இந்த டேர்ம் 13ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஆன்சர் வந்திருக்கு. ஸோ ஃபைனலாக ஹென்ஸ் த ப்ரூஃப் சொல்லும்போது லைக் a ப்ளஸ் b ப்ளஸ் c இஸ் டிவிசபிள் பை 13 அப்படி சொல்லி முடிச்சோம். லைக் இட்ஸ் ஓவர். ஃபைனலி a plus b plus c is divisible by 13. This one is last statement. Like place illa அப்படிங்கிறதால நான் ஸ்மாலாக எழுதுகிறேன். a plus b plus is divisible by 13. ஃபர்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் a b c அப்படிங்கிற கான்ஸ்டன்ட் ரைஸ் பண்ணுறோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே 13ஆல் டிவைட் ஆகும். ஸோ 13k 13l 13m இனிஷியல் யுவர் விஷ் பட் 13 கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர்ஸ் ஆர் வேரி ஆகுது 9 7 10. ஸோ 3 ஸ்டேட்மெண்ட் abc. ஸோ ஆடிங் a plus b plus c. ஸோ ஆட் பண்ணும்போது we have some value which one is divisible by 13. Next question number 5. Prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. Prove that the square of any integer leaves the remainder either 0 or 1 when divided by 4. So 0 வரலாம் or 1 வரலாம் டிவைட் ஆகும்போது. ஸோ 2 0 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க மேபி. ஸோ 2 கேஸ் எடுத்துகிட்டு இதை ஃபாலோ பண்ணால் I think which one is correct. So to prove that square of any integer ஸ்கொயர் பண்ணிக்கோங்க leaves the remainder 0 or 1 வரணும். பட் divided by what? Divided by 4 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட் கேஸ் லைக் பிகாஸ் 0 1 அப்படின்னு 2 ரிமைண்டர்ஸ் வருது. அதனால் நான் கேஸ் 1 2 அப்படின்னு உங்களுக்கு ஃபாலோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் 1 லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 2k. லைக் வி நோ லைக் பாசிட்டிவ் கான்சிக்யூட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் சம்மில் கொஸ்டின் நம்பர் 3 ஐ திங்க் வி காட் சம் வேல்யூ. ஸோ ஜஸ்ட்டு லைக் ஐ கேவ் சம் இனிஷியல் எக்ஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2k.
x equal to 2k அப்படி ஃபாலோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ஆஃப் த ரிமைண்டர், அதான் சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஆஃப் எனி இன்டிஜர், தென் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 2k இட்ஸ் லெட் நம்மளாக எடுத்துக்கிறோம். தென் கொஷின்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ஆஃப் த இன்டிஜர், ஜஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ ஹியர் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஸ்கொயர் எடுக்கும்போது 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4k, இங்கே கேக்கு ஸ்கொயர் பண்ணும்போது k ஸ்கொயர் அப்படின்னு ஃபாலோ ஆகுது. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4k ஸ்கொயர் அப்படின்னு, பிகாஸ் x ஈக்குவல் டு 2k ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணுறோம், ஸ்கொயர் ஆஃப் த இன்டிஜர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ஸோ எக்ஸ் ஸ்கொயர் எடுக்கும்போது 2 ஸ்கொயர் வாட் 4k ஸ்கொயர் அப்படி சொல்லி எழுதியிருக்கோம். லைக் இட் இஸ் டிவிசபிள் பை 4 பிகாஸ் 4 இன் டேர்ம்ஸ் அப்படி இருக்குது. ஸோ விச் இஸ் டிவிசபிள் பை 4, தெர் மஸ்ட் டிவைடட் பை 4 டிவைட் ஆகுது. இப்போ 4 டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும் 0. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 4 இருக்குது, 1 4s are 4, ரிமைண்டர் உனக்கு 0 தானே கிடைக்குது. we need only remainder நாட் குவாஷியன்ட். ரிமைண்டர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அப்போ ரிமைண்டர் 4 டிவைட் ஆகும்போது 0 தான் கிடைக்குது. ஸோ வி நீட் லைக் 2 போர்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் 0, அனதர் ஒன் 1. ஸோ கேஸ் 1ல் எக்ஸ் ஈக்குவல் டு 2k அப்படின்னு ஜென்ரலாக எடுத்து ஃபாலோ பண்ணும்போது ரிமைண்டர் வி காட் 0 கிடைக்குது. நெக்ஸ்ட் ஒன் கேஸ் 2ல் நான் என்ன எடுக்கிறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 2k + 1. ஹியர் 2k விச் ஒன் இஸ் வி நோ ஈவன் அப்படின்னு தெரியும், விச் ஒன் இஸ் ஆட் அப்படின்னு தெரியும். ஸோ ஈவன் ஆட் அப்படின்னு ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ ஹியர் ஜஸ்ட்டு ஸ்கொயர் த எனி இன்டிஜர். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஹியர் ஸ்கொயர் பண்ணும்போது 2k ப்ளஸ் ஓவரால் எக்ஸ். ஸோ 2k + 1 த ஹோல் ஸ்கொயர். வி நோ விச் ஒன் இஸ் a + b த ஹோல் ஸ்கொயர் ஷேப். ஸோ வி நோ a ஸ்கொயர் a + b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். ஸோ வே வழியாக நம்ம ஃபாலோ பண்ணும்போது a மீன்ஸ் 2k, b மீன்ஸ் வாட் 1. ஸோ a ஸ்கொயர் 4k ஸ்கொயர் ப்ளஸ் 2ab 2 2s are 4k ப்ளஸ் b ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இங்கே இந்த கரஸ்பாண்டிங் பிளேஸ் இங்கேயே முடிச்சிருக்கலாம், பட் பிகாஸ் இங்கே ரிமைண்டர் ப்ளஸ் ஆப்ஷன் வந்தாலே we know which one is ரிமைண்டர் ப்ளஸில் தான் எழுதுவோம். ஸோ லைக் ஹியர் 4 இஸ் காமன் டுகெதர் த 2 டேர்ம், இதுலேருந்து 4 எடுத்து அண்ட் ஆல்சோ k எடுத்துட்டோம்னா ரிமைன்ஸ் k + 1 அப்படின்னு எழுதியிருக்கோம். ஹியர் ஆல்சோ ரிமைண்டர் 1. லைக் இங்கே கரஸ்பாண்டிங் பிளேஸ் இங்கேயே நம்ம முடிச்சிடலாம், பிகாஸ் 4k + 1 ரிமைண்டர் 1. ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் if we need ஃபாலோ பண்ணும்போது 4k காமன் டுகெதர் ஜஸ்ட் 2 டேர்ம். ஸோ 4k எடுத்துட்டோம்னா ரிமைன்ஸ் k 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். லைக் அகைன் ரிமைண்டர் 1 தான். திஸ் ஒன் இஸ் நோ நீட், அவசியம் கிடையாது, பட் ரிமைண்டர் 1. ஸோ இட் இஸ் டிவிசபிள் பை 4 எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறதுனால இட் இஸ் டிவிசபிள் 4, பட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 1. ரிமைண்டர் வந்து 1 கிடைக்கிது அப்படின்னு அர்த்தம். ஸோ லைக் உங்களுக்கு வேணும், அகைன் நான் சொல்கிறேன், வேணும்னா இதை எழுதிக்கலாம். நோ நீடு 4k காமனாக எடுத்துட்டோன்னா k + 1 ப்ளஸ் 1 விச் இஸ் ரிமைண்டர் 1 கிடைக்குது அப்படின்னு. ஸோ நம்மளோட கேஸே என்னென்னா ரிமைண்டர் 0 கிடைக்கணும் ஆர் 1 கிடைக்கணும். அப்போ 0க்கு 1 கேஸ் எடுத்திருக்கோம், 1க்கு 1 கேஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் ஆகிடுது. இட் இஸ் டிவிசபிள் பை 4 டிவைட் ஆகும், பட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 1 அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் கேஸ் பார்த்தோன்னா இட் இஸ் டிவிசபிள் பை 4, பட் லீவ்ஸ் த ரிமைண்டர் 0 அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணியிருக்கோம். திஸ் ஒன் இஸ் கேஸ் 1 கேஸ் 2 அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி முடிச்சிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று கொஸ்டின் நம்பர் 6. யூஸிங் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். வி நோ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் HCM அப்படின்னு தெரியும். கொஸ்டின் நம்பர் 6. 340 and like we have 4 options, 340 and 412, another one second, another one third, another one 4 அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா 340 and 412 find HCF highest common factor. we shortly write HCF அப்படின்னு எழுதுவோம். லைக் யூஸிங் டிவிஷன் அல்காரிதம் லெம்மா. ஸோ டிவிஷன் அல்காரிதம் லெம்மா அதை ஃபாலோ பண்ணி நம்ம எழுத வேண்டியதான். ஸோ A = BQ + R we know. ஸோ நெகட்டிவ் வேல்யூ வந்தால் we maintain another procedure. பட் ஹியர் ஆல்சோ எல்லாமே பாசிட்டிவாக வந்துட்டு இருக்குது. எல்லாமே மோரோவர் இது வரைக்கும் பார்த்ததில் எங்கெல்லாம் யூக்ளிட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்துட்டு இருக்குது. மேபி நெகட்டிவ்னா அதுக்கு அனதர் ஒன் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். அதை வரும்போது ஃபாலோ பண்ணிக்கலாம். A = BQ + R which one is Euclid lemma. So we know like A means dividend, B means divisor, Q means quotient, R means remainder. ஈச் அண்ட் எவரி இனிஷியலுக்கும் ஒவ்வொரு இமேஜ் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு
we should take AB. AB first follow பண்ணிக்கணும். Almost divided higher value. So divided means A 412. So A க்கு 412 apply பண்ணியிருக்கேன் equal to B க்கு 340. So we know just we had A and B. A உம் B தான் இருக்கு. பட் QR நம்ம ஃபாலோ பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டே வரணும். அப்போ ஏவையும் பியையும் டிவைட் பண்ணணும். உங்களுக்கு டிவைடும் நாங்கள் எழுதியிருக்கேன். A பியை ஃபாலோ பண்ணும்போது 340 ஸ்மாலர். ஸோ அவுட்டரில் வச்சுருக்கோம். 412 இன்டரில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணும்போது 1 into 340 340. 2 போடும்போது ஹையராக போயிடுது. 412ஓட ஹையராக we know டிவைட் ரூல் நமக்கு தெரியும். ஸோ அதை ஃபாலோ பண்ணும்போது எனக்கு 7 2 ரிமைண்டர் கிடைக்குது. கோஷன் 1 கிடைக்குது. அப்போ கோஷன் பிளேஸில் 1 ரிமைண்டர் பிளேஸில் 7 2. ஜஸ்ட் ஈஸி ஃபார் லைக் டிவைட் தான் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணுறோம். லைக் விச் ஒன் இஸ் டிவைடண்ட், விச் ஒன் இஸ் டிவைசர். டிவைட் பண்ணும்போது கோஷன் 1 ரிமைண்டர் 72. இது திஸ் சிங்கிள் லைன். we had 0 வர வரைக்கும் we know HCFங்கும்போது அந்த பிளேஸில் எங்கே 0 ஃபாலோ ஆகுதோ அப்போ வர முடியும் அப்படின்னு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று 340. இங்கே 412 முடிச்சிட்டோமா 340. நெக்ஸ்ட்டு 340 என்டர் பண்ணுறோம். ஸோ செகண்ட் வேல்யூ 340. ரெண்டு வேல்யூ we have ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 340 ஃப்ரண்ட்டில் வந்துடணும். 72 அதோட ரிமைண்டர் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்துடும். ஐ திங்க் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் 412 equal to 340 1 plus 72. So 340 ஃப்ரண்ட்டில் வந்துடும். அதோட நெக்ஸ்ட் லெவலுக்கு 72 வந்துடும். தென் டேக்கே டிவைடு. இது ரெண்டுத்துக்கு டிவைட் இருக்கும். 340 72. ஸோ 340 72 டிவைட் பண்ணும்போது 4 சம்திங் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 52 கிடைக்குது. கோஷன் 4 கிடைக்குது. அப்போ கோஷன் பிளேஸில் 4 ரிமைண்டர் பிளேஸில் 52 அப்படின்னு சொல்லி கோஷன் 4 ரிமைண்டர் 52. தென் we do the next level. நெக்ஸ்ட் லெவல் 72 இன் ஃப்ரண்ட்டில் வந்துடணும். 52 நெக்ஸ்ட் அதோட லெவலில் வந்துடும். 52 அகைன் டேக் ஏ டிவைட் போர்ஷன். ஸோ டிவைட் பண்ணும்போது லைக் நான் இது ஜென்ரலாக நார்மலாக 1 or 2 தான் உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நானே ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 1 கிடைக்குது. கோஷன் 1 கிடைக்குது. ரிமைண்டர் 20 கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? 52 இன் ஃப்ரண்ட்டில் வந்துடணும். 20 நெக்ஸ்ட் லெவலில் வந்துடும். நெக்ஸ்ட் டேக் ஏ டிவிஷன். டிவைட் பண்ணும்போது கோஷன் 2 ரிமைண்டர் 12. நெக்ஸ்ட்டு 20 இன் ஃப்ரண்ட்டு ரிமைண்டர் வந்து இந்த கோஷன் பிளேஸ்க்கு பி பிளேஸ்க்கு வந்துடும். ஸோ 20 ஈக்குவல் டு 12 அகைன் டிவைட் பண்ணும்போது கோஷியன்ட் 1 கிடைக்குது. ரிமைன் 8 கிடைக்குது. ஜஸ்ட் டேக் ஏ டிவைட் த்ரூ அவுட்லி. நெக்ஸ்ட்டு 12 இன் ஃப்ரண்ட்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு 8 வந்துடும். டிவைட் பண்ணும்போது கோஷியன் 1 ரிமைண்டர் 4 டிவைட் பண்ணும்போது தான் 1 4. நெக்ஸ்ட்டு 8 ஃப்ரண்ட்டில் வந்துடும். 4 அகைன் வந்துடும். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணும்போது கோஷியன் வந்து 2 கிடைக்குது. ரிமைண்டர் 0. வென் யூ கெட் த 0 வர வரைக்கும் நீங்கள் த்ரூ அவுட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். ஸோ கரஸ்பாண்டிங் ஸோ இந்த பிளேஸில் 0 வந்துருச்சு. அப்போ 0 வரும்போது நம்மளுக்கு டிவைடண்ட் பிளேஸில் என்ன இருக்குது? ஸோ டிவைட் மீன்ஸ் லைக் டிவைசர் பி பிளேஸில் 4 இருக்குது. விச் ஒன் இஸ் HCF அப்படின்னு சொல்லி ஃபினிஷ் பண்ணணும். வெரி ஈஸி. பட் ஃபஸ்ட்டு 1 or 2 சம் உங்களுக்கு காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 340 and 412 ஃபைண்ட் HCF. ஜஸ்ட் we know யூக்ளிட்ஸ் நம்ம A equal to BQ plus R. ஜஸ்ட் இனிஷியேட் த லைக் AB அப்படின்னு சொல்லி இனிஷியல் பண்ணிக்கிறோம். ஸோ A மீன்ஸ் டிவைடண்ட், B மீன்ஸ் டிவைசர். ஸோ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது வாட் எவர் இட் இஸ் என்ன கிடைக்குதோ விச் ஒன் இஸ் கோஷியன்ட் லைக் we know ரிமைண்டர் மீதியே ரிமைண்டர் அப்படி சொல்லுவோம். அதை ஃபாலோ பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அதோட நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும்போது லைக் வாட் எவர் இட் இஸ் அங்கே என்ன டிவைசராக இருக்கோ அது இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். டிவைசர் ரிமைண்டர் இன்டர்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ 340 அதோட ரிமைண்டர் 70. ஸோ 72. ஸோ த்ரூ அவுட்டாக இதே ஃபாலோ பண்ணிகிட்டு வரணும் அப் டு 0. வென் யூ காட் த 0 வர வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். மேபி 0 வந்துருச்சு அப்படின்னா டிவைசர் பிளேஸில் என்ன இருக்குது? விச் ஒன் இஸ் பி பிளேஸில் என்ன இருக்கோ விச் ஒன் இஸ் HCF. ஸோ HCF லைக் 6th we have 4 option. I solved just 1. Remain question we see the next class. Thank you.